கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் இந்த மே மாதம் 21ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையிலே சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன நாட்களிலே கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். இறைவா, இந்த காலை வேளையிலே உம்முடைய தெய்வீக சமூகத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்க கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதி ராஜா. அடையேனும் இந்த குழுவை மடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் இறை ஆசீர்களை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில நம் ஆண்டவரை துதிக்க முடியாத 579வது பாடலாகிய நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தரம் நித்தம் துதி பாட என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 579. நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவி ஈந்தீரே பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவி ஈந்தீரே இந்த விழாயில் இறங்கிடுவீரே இந்த விழாயில் இறங்கிடுவீரே விந்தை செய்விண்ணாவியே நல்லாவி ஊற்றும் தேவா மெத்த சுத்தன் நானே சுத்தாவே கொண்டென்னையே மெத்த சுத்தன் நானே சுத்தாவே கொண்டென்னையே சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தானே நல்லாவி ஊற்றும் தேவா ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும் ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும் ஜீவியமெல்லாம் புவி மீதிலே ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேட பணியாற்றவும் நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே காலை வேளையிலே அன்புடன் வாழ்த்தி இந்த காலை நேர தியானத்திற்கு வரவேற்கின்றோம்.
இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள், 1 முதல் 8 வசனங்கள். அதில் இருக்கின்ற காரியங்களை நாம் பார்ப்போம். இதில் ஏசாயாவின் அழைப்பை பற்றிய செய்தி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா ஒரு பட்டணத்தின் ஒரு மனிதனாக இருக்கிறார். பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தவராய் இருக்கிறார். அவர் ஆண்டவரை தரிசிப்பதற்காக அல்லது வணங்குவதற்காக எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லுகின்ற போது அங்கே கடவுள் மிகவும் உயரமும் உன்னதமுமான ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஏசாயாவை சந்தித்து அவரை ஊழியத்திற்கு அழைக்கின்ற ஒரு அருமையான காரியம், த கால் ஆஃப் ஐசையா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகான இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இல்லையா, அதனால ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோடு அவர் எழுதுறார். உசியா ராஜா, கிங் உசியா அப்படின்னு சொல்லுகிற போது அவர் இஸ்ரவேலை ஆட்சி செய்த அரசர்களில் ஒருவர். அவருடைய நாட்களில் மறைந்த போது, அவர் மறைந்த பிறகு நடைபெற்ற சம்பவம், அவர் இறந்த பிறகு நடைபெற்ற சம்பவத்தை சொல்லப்போ உசியா ராஜா இருந்தார் என்பதற்கு இது பெரிய அடையாளமாக இருக்கிறதை நம்ம பார்க்கும். அவரது தொங்கல் ஆடை, ஆண்டவருடைய தொங்கல் ஆடை, அந்த கீழே இருக்கின்ற அங்கியினுடைய தொங்கல் ஆடை எவ்வளவு இருக்குதா, ஆலயத்தையே நிரப்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆயர்கள் போடுகின்ற தொங்கல் ஆடை என்று சொல்லப்படுகின்ற இந்த சர்ப்ளஸ் என்று சொல்வார் இல்லையா, அல்லது ஸ்டோல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஆடை, ஆண்டவருடைய ஆடை ஆலயத்தையே மூடிற்று. அப்படின்னா எவ்வளோ பெரிய உருவமாக ஆண்டவர் நின்றிருப்பார் என்பதை பாரு இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர், 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடிக்கொண்டனர், மறைந்தனர், மற்ற 2ஆல் பறந்தனர். அதாவது தேவ தூதர்களை விட இவர்கள் கொஞ்சம் சிறப்பானவர்கள். இந்த கேருபீன்கள், சேராபீன்கள் என்று சொல்லப்படுகிற அவரும் தேவ தூதர்கள் தான், ஆனால் அவர்களை விட கொஞ்சம் சிறப்பான. அப்போ இவங்களுக்கு எத்தனை இறக்கைகள் இருப்பாரு? 6 இறக்கைகள் இருக்கிறது இல்லையா. 6 இறக்கைகள், இந்த சைடு 3, இந்த சைடு 3. அப்ப நம்ம பார்க்கிற தேவதூதருக்கு 2 தான் இருக்குது, ஆனா இவர்களுக்கு 6 இருக்குது. அப்போ எந்த அளவிற்கு கடவுளை இவங்க புகழ்ந்து பாடியிருப்பார்கள் என்பதை பாருங்கள். இவள் தங்களுடைய 2 இறக்கைகளினாலே கண்களை மூடிக்கொண்டார்கள், 2 இறக்கைகளினாலே கால்களை மூடிக்கொண்டார்கள், 2 இறக்கைகளினாலே பறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். பார்த்தீங்களா, இதுதான் தேவாலயத்திலையும் சரி அல்லது பரலோகத்திலையும் சரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தூயவர், தூயவர் அல்லது பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் தேவ தூதர்களும் அது இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கின்ற எல்லாருமே அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள், அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள், அவரை ஓயாமல் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆண்டவருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியம். அப்ப அது மண்ணுலகம் முழுவதும் அவருடைய மாட்சி, அன்றைக்கு அவருடைய மகிமை, க்ளோரி ஆஃப் காட், க்ளோரி ஆஃப் யாஹ்வே, இந்த முழுவதும் மண் உலகம் முழுவதும் நிறைந்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த குரல் ஒளியால, கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன, கோவில் முழுவதும் புகையால் நிறைந்த. அப்ப கடவுள் வராருன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? பயங்கரமான அசைவு இல்லையா, அதிர்ச்சிகள் உண்டானது. அந்த சத்தத்தினால அந்த கோயில் அதிர்ந்தது, புகையால் நிரம்பிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது ஏசாயா வந்து நிற்கிறாரு. ஐயோ, நான் அழிந்தேன், செத்து போனேன், ஏன்னா ஆண்டவர் நான் பார்த்துட்டேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன், ரொம்ப அழகா சொல்றார், தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். பாரு, இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ தொழுகையில நம்ம செய்ய வேண்டிய முதல் பாயிண்ட் என்னன்னா, பாவத்தை அறிக்கை செய்வது, கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ். நம்முடைய பாடல் புத்தகத்தில் முதல் பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆராதனை நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போதே முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா, we confess our sin before God.
கடவுளுக்கு முன்பாக வந்து நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்த பிறகுதான் அவரை நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே நீர் வந்து என்னோடு பேச ஆண்டவர், வார்த்தையை தார், பிரசங்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நம்ம வந்து கூப்பிடுறோம் இல்லையா? முதல்ல பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்ப ஏசாயா சொல்றார், ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ளவன் இல்லையா, அசுத்த உதடு உள்ளவன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற மனிதர்களோடு வாழ்கிறவன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றான். பாருங்க, அவர் மிகப்பெரிய அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. அங்க மிகப்பெரிய சத்தம் உண்டானது, அங்க புகை உண்டானது. ஏசாயா சொல்றார், ஐயோ ஆண்டவரே நான் தூய்மையற்றவன், நான் பாவி ஆண்டவரே, பாவியான மக்கள் மத்தியில் வாழுகிறவன் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு நான் ஒரு பாவின்றது நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லையா? நான் ரொம்ப நல்லவன்பா, நான் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லினே தான் இருப்பாங்க தவிர தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம். அங்க ஏசாமி சொல்லுகிற ஓமையில பாத்தீங்கன்னா 2 மனிதர்கள் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண வராங்க. ஒன்று பரிசேயன், ஒன்று வேதபாரகன். பரிசேயன் சொல்ற, ஆண்டவரே என் பக்கத்துல இருக்கிற இந்த டாக்ஸ் கலெக்டர் மாதிரி இல்லையா, ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னு முதல்ல அவனை குறை சொல்றேன். இன்னொருத்தரை குறை சொல்லி ஜெபம் பண்றது ஒரு ஜெபமா இல்லையா? ஆண்டவர் அழகா சொல்றாரு. அவ சொல்றா, தசமா கொடுக்கற, வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிற, கொத்தமல்லியில மிளகுல சீரகத்துல எல்லாத்தையும் நான் தசமா, எல்லாம் ரைட்டு தான். ஆனா எப்ப நீ இன்னொருத்தனை குறை சொல்லிட்டு உன்னை பெருமையாக கடவுளுடைய சமூகத்தில் நினைக்கிறாயோ அப்பவே நீ வீழ்ந்து விட்டாய். ஆனால் இந்த ஆயக்காரன் என்ன பண்றான், ஆலயத்துக்கிட்ட வராம தூரம் நின்று மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நான் பாவம் செய்யறேன், அக்கிரமம் செய்யறேன், அநியாயம் செய்யறேன், அந்த வரியை அதிகமான வசூலிக்கிறேன், ரோமருக்கு உண்மையா இருக்கிறேன், ஆனால் யூதர்களுக்கு உண்மையா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் பாவத்தை அறிக்கை செய்யறான். ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயன் அல்ல வேத பாரகனே நீதிமானாய் சென்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய பாவங்களை நம்ம எப்படி அறிக்கை செய்யும், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கிறோம். ஏசாயா அதான் சொல்றாரு, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய. அசுத்த உதடு உள்ள மனிதன் நான், அசுத்த உதடு உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாழுகிறவன் நான் என்பதை அவர்கள் சொல்றார். அப்பொழுது பாருங்க, முதல் கேருபீன்கள் சொன்னோம், இப்ப சேராபீன்களும் வருது பாருங்க. சேராபீன்களும் அப்பொழுது ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார் இல்லையா? பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த தூபங்காற்றுதெல்லாம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல சாம்பிராணி எல்லாம் போடுவாங்க. இன்னைக்கும் கேத்தலிக் சர்ச்சஸ்ல எல்லாம் போற நீ பார்த்திருப்பீங்க. அதுல எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அந்த நெருப்பு தணலை கொண்டு வந்து என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாத்தீங்களா? முதல்ல கன்ஃபெஷன் ஆஃப் சின், அடுத்தது என்ன பண்றாரு, அப்சல்யூஷன் ஆஃப் த சின். அதாவது பாவங்களை மன்னிக்கிறவர் கடவுள். தேவதூதரை அனுப்புறார், நீ போய் அவனுடைய அந்த உதரை தொட்டு வாப்பா. அப்படி தொட்ட உடனே இஸ் த ஆக்ட் ஆஃப் அப்சல்யூஷன். இப்போ நம்ம கூட ஆயர்கள் என்ன பண்றாங்க, எழுந்து நின்று சபையை நோக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல, இரக்கமுள்ள கடவுளை ஜெபம் பண்ண பிறகு இதோ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நான், இல்லை இந்த ஊழியத்தின் பேரில் செய்த அறிக்கையின் பேரில் நாங்கள் கடவுளின் இரக்கத்தை அறிவித்து உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறோம் என்று ஆயர்கள் சொல்வார். அது ஆயர்கள் சொன்னாலும் ஆயர்கள் சொல்றதில்ல, கடவுளுடைய பிரதிநிதியா இருந்து சொல்றார். ஆயர்கள் சொல்றதுனால ஆயர்கள் ஏதோ ரொம்ப பெரிய ஆளுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவங்க மத்தியஸ்தர்கள், அவ்வளவுதான். கடவுளுக்கு மத்தியஸ்தர்களா இருக்கிறாங்க, கடவுளுடைய எண்ணத்தை அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்போ பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்றாங்க. அதான் அங்க பார்க்கிறோம், பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும் சொன்ன பிறகு பாருங்க, ஊழியத்திற்கு ஏசாயாவை அழைக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, புது வாழ்வு அவனுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு உடனே சும்மா விடல, என்ன பண்றாரு, he calls Isaiah to serve the Lord. ஆமென். நம்ம கூட அப்படித்தான், நம்ம எங்கேயோ அலைந்து உழன்று கொண்டிருந்தோம், சேற்றில் இருந்தோம், எங்கேயோ சேரிகளில் இருந்தோம், நமக்கு வாழ்வு இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு உணவளித்து ஆடை கொடுத்து நமக்கு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வந்துட்டு அடுத்து சொல்றாரு, மகனே நான் உன்னை கொண்டு வந்துட்டு நல்ல நிலைமைக்கு மாத்திட்டேன், நீ போய் என்ன பண்ணு, இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ப்பா, இந்த மாதிரி மக்களுக்கு என்ன சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல இருந்து இன்னைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் நம்மை தேடி வந்தார்கள் இல்லையா?
முதலாக தியோடர் நேத்தர் ஐயர் அவர்கள் கிருஷ்ணகிரியில் வந்து நமக்காக ஊழியம் செய்தார்கள். பிளேக் நோயினாலே 2 குழந்தைகளை இழந்தார், அவரும் மரித்து போனார் இல்லையா? எத்தனையோ மிஷினரிகள் இன்றைக்கும் தொடர்ந்து மரித்து கொண்டே இருக்கிறார்கள், வராங்க போறாங்க, ஊழியங்களை செய்கிறார்கள். அப்போ நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார், ஏசாயாவை அழைக்கிறார் பாருங்க. மேலும் யாரை அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இல்லை, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்ற ஒரு வார்த்தை வருகிற போது இப்ப ஏசாயா சொல்றாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு, புது வாழ்வு கொடுத்துட்டாரு. அப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? சும்மா போய் உக்காந்துக்கிறது இல்லை, போய் கதை அடிக்கிறது இல்லை, அல்லது உலக பிரகாரமான மக்களை வாழ்வதில்லை. என்னை அழைத்து விட்டால் நான் போய் ஊழியத்தை செய்யணும். அப்ப நம்ம கூட நம்மளை அழைக்கிறாரு, ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, திருவிருந்தில் அப்படி பிள்ளைகளை மாத்துறாரு, நல்ல மனைவி பிள்ளைகள் வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கிறாரு. கொடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம வேலையை பார்த்துன்னு இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யணும், நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பணி, பொறுப்பு. நீ எந்த வேலையினா செய், ஆசிரியராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், ஐடி துறையில பணியாற்றலாம், இல்லைதா பெரிய பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், மந்திரிமாரா இருக்கலாம், நீ ஏதானா ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற நீ, ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்ற நீ, ஆண்டவருக்காக நீ ஊழியத்தை செய்ய வேண்டும். நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் நீ ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யணும். அதுதான் மிகப்பெரிய தலையாய கடமையா, இது நம்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ இந்த காலை நேரத்தில் கடவுளை ஏசாயா தரிசிக்கிறார், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார், புது வாழ்வு கொடுக்கிறார், ஊழியத்திற்காக அழைக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இதே தான் நடக்கிறது. நம்மளையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ஞானஸ்நானம் கொடுத்தார், திருவிருந்து கொடுத்தார், வாழ்வை மாற்றினார், புது வாழ்வை தந்திருக்கிறார், ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் திருச்சபையிலே ஊழியத்திற்கு விரோதமாய் நிற்கிறோம்? ஆயர்களுக்கு விரோதமாய் நிற்கிறோம் இல்லையா? திருச்சபையை கெடுத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது கடைசி காலம், எச்சரிக்கையாயிருங்கள், மனம் திரும்புங்கள், ஆண்டவருக்காக ஆத்ம அறுவடை செய்யுங்கள் இல்லையா? நிலங்கள் விளைந்து அதிகமாய் இருக்கிறது, ஆனா வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று இயேசுவே சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்லுகிறார். இப்போ நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக உழைக்க நாம் சித்தமாய் இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த நாட்களிலே வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்களுக்காக உம்முடைய குமாரனை தந்தவரே, தூய ஆவியானவரே, பெந்தேகோஸ்தே நாளிலே எங்களை நிரப்பினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான மே மாதத்தின் 21ஆம் நாளிலே கூட உடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் நல்ல செய்திக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருத்துவ ஞாயிறை குறித்து நாங்கள் தியானிக்கிற போது, பிதாவாகிய கடவுள் எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டவரே நீர் உயரமும் உன்னதமான ஆண்டவரை இடத்திலே தோன்றி ஏசாயாவுக்கு தரிசனம் கொடுத்து அவரை தெரிந்து கொண்டு பாவத்தை மன்னித்து புது வாழ்வு தந்து ஊழியத்திற்காக அழைத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க நாங்களும் கூட அப்படிதான் இருக்கிறோம் ஆண்டவரே. பாவங்களை செய்து, அக்கிரமங்களை செய்து ஆண்டவரை பாவங்களை செய்கிற மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஒரு விசை கூட மன்னித்து, எங்களை தெரிந்து கொண்டு புது வாழ்வு கொடுத்து, எங்கள் பாவங்களை, வியாதிகளை, பலவீனங்களை மன்னித்து ஆண்டவரை மாற்றி எங்களுக்கு உம்முடைய அழைப்பை தந்திருக்கிறேன். இந்த அழைப்பை உதாசீனப்படுத்தாமல், இந்த அழைப்பை நிர்விசாரமா எண்ணாமல், இந்த அழைப்பை ஆண்டவருடைய அழைப்பு என்பதை உணர்ந்து நாங்கள் ஊழியம் செய்ய கிருபைத்தார். எல்லா குடும்பங்களும், எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களும், எல்லா ஞானஸ்நானம் பெற்றவர்களும் ஆண்டவரை யாராக இருந்தாலும் ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும் என்பதை எங்கள் மனசில் நீ பதிய வைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தா. இந்த காலை வேளையில இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்காக, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் அமைதி, சமாதான, சந்தோஷம் அவர் தார். குறிப்பாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் உம்முடைய ஊழியத்தை செய்ய, ஆத்தும அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுமன்றார். இந்த காலை வேளையில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ள ராஜா. தொடர்ந்து கிருபை ஆண்டோரை குடும்பங்களோடு தங்கியிருக்கட்டும். சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறவர்களையும் குடும்பங்களை ஆசீர்வாதம். இந்த பிராட்காஸ்ட் உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவர் அடியேன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர் கிறிஸ்து லுத்தரன் பேராலயத்திற்காய், குடும்பங்களுக்காய், பொறுப்பாளர்களுக்காய், கிராம சபைகளுக்காய் வேண்டிக் கொள்கிற ராஜா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவர் நாளிலே இந்திய தேசத்திற்காக ஜபிக்க நேற்று தினத்துல 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. இன்னும் 6, 7, 8 என்கிற பகுதியில் இருக்கிறது எல்லாம் நிறைவடைந்து நல்ல தலைவர், மனித நேயமிக்க நல்ல தலைவர் எங்களுக்கு வர கிருபை தார் ஆண்டவர். இது விசேஷமாக ஆண்டவரே இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அமைதி, சமாதானம், சந்தோஷம் பொங்கட்டும் ஆண்டவர். வடநாடுகளில் நிறைய ஆண்டவர் வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு நல்ல மழையை தந்து வருகிறீர். இந்த கோடையை ஆண்டவர் மழைக்காலமாய் மாற்றினீர். நன்றி 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 என்று ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் மழை இந்த மே மாதம் முழுவதும் தந்து எங்கள் புல்புண்டைகள் செழிக்க கர்த்தாவின் கிருபை தான். இரவு நேரத்தில் கூட கொடுத்த மழைக்காய் ஸ்தோத்திரம். இப்படி தமிழ்நாட்டுக்காக, முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அமைதியான தேசமாக நடத்தி செல்ல கிருபை தார். எல்லா மாநிலத்திலும் இருக்கிற மக்களையும் அதிகாரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வெளிநாடுகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் பாலஸ்தீன போல அடங்கவில்லை. நேற்று தினத்தில் பார்த்தோம், குழந்தைகள் எல்லாம் மரித்து போயிருக்கிறார்கள், பெண்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் கண்ணீரோட ஜபிக்கிறோம். ஒரு விஷயம், இந்த இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் ஆண்டவரே, அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த போரை நிறுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சியம் பண்ணா இருக்கும். மனிதாபிமான மிக்கமான ஆண்டவர் மக்களாக அவர்கள் மாறட்டும் ராஜா. அதே போல நேற்று தினத்தில் ஈரான் ஆண்டவரே பிரசிடென்ட் ஆண்டவர் ரைசி அவர்கள் இறந்து போனதை நாங்கள் அறிகிறோம். விபத்தில் அவருக்காக நாங்கள் வருந்துகிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை தாரும் ஆண்டவர். தேசத்துக்கு ஒரு நல்ல தலைவரை கூட தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே உலக நாடுகளிலே அமைதி, சமாதானத்தை தாரும். குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரே என்னுடைய பெதஸ்தா ஆண்டவரே மருத்துவமனைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. திறக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை தங்கிட்டும். எல்லா ஸ்தாபனங்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதில் இருக்கின்ற எல்லா ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆயர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியர்களை அவங்க சிறப்பாக செய்யட்டும். 3 சபை சங்கங்களுக்காக ஆண்டவரையுடைய இந்திய சுவிலுத்திர திருச்சபையுடைய ஆண்டவரே பிரசிடென்ட்டுக்காக, ஆண்டவரையுடைய பொது பொருளாளர் செக்ரட்டரிக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை அவர்கள் சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த நாளிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாக அவருடைய ஜான்சன் அண்ணன் டிரைவராக பணியாற்றி கொண்டிருக்கிற அண்ணனுக்காக, அவருடைய அன்பு மனைவி திருமதி சூசன்னா ஜான்சன் அவர்களுக்காக, அன்பு மகள் பெனிட்டாவுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக சகோதரி சூசன்னா அவர்களுக்காக ஜபிக்கிறது நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகின்ற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன். கடந்து வந்த பாதங்களிலே ஆண்டவர் எபினேசராக இருந்தவர் இனிமேலும் விமானவலராய் தங்கிடும். நம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் அவரை வழி நடத்த ராஜா. குறிப்பாக ஜான்சனுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரை. டிரைவராக பணியாற்றுகிற போகும்போது வரும்போது தெய்வீக பிரசனோடு தங்கி இருக்கட்டும். அன்பு ஆண்டவரை குழந்தை பெனிட்டாவை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைக்கு ஞானம், அறிவு, புத்தி, பலத்தை தார். அதே போல இந்த நாளிலே ஆண்டவர் வயதானவர்கள், தாய்மார்கள், ஆயிரமாக்கள், ஆயர்கள் ஆண்டவரே மூத்த விசுவாசிகளுக்கு ஜபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிறவங்க, வியாதியா இருக்கிறவங்க எல்லாரையும் நோக்கி பாரும். குறிப்பாக அவருடைய பிஜிஎஸ் ராஜ்குமார் நிக்சன் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கிருபை அவளோடு தங்கியிருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் இந்த குழுவோடு தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.